பழங்கள் மிக அருமையானது. அந்த பழங்களில் எந்தெந்த பழங்களை யார் யார் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த பழங்களில் குளிர்ச்சியான பழங்கள் இருக்கிறது, வாதத்தை உண்டு செய்கிற பழங்கள் இருக்கிறது, அதே சமயத்தில் உடலை சூட்டாக்கக்கூடிய பழங்களும் இருக்கிறது. பலாப்பழம் எடுத்துக்கொண்டால் உடலை அதிக சூட்டுக்கு உள்ளாக்கிவிடும். மாம்பழமும் உடலை அதிக சூட்டுக்கு உள்ளாக்கிவிடும். பப்பாளி பழம் உடல் அதிக சூட்டை உண்டாக்கிவிடும். இந்த பப்பாளி பழத்தை பொறுத்த வரைக்கும் மிக அருமையான பழம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாட்டு பப்பாளி தான் நல்லது. நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். பழங்கள் மிக அருமையானது. அந்த பழங்களில் எந்தெந்த பழங்களை யார் யார் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. நம் உடம்பு வாத பித்த கபம் மூன்றாக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழங்களில் குளிர்ச்சியான பழங்கள் இருக்கிறது, வாதத்தை உண்டு செய்கிற பழங்கள் இருக்கிறது, அதே சமயத்தில் உடலை சூட்டாக்கக்கூடிய பழங்களும் இருக்கிறது. இப்போ பலாப்பழம் எடுத்துக்கொண்டால் உடலை அதிக சூட்டுக்கு உள்ளாக்கிவிடும். மாம்பழமும் உடலை அதிக சூட்டுக்கு உள்ளாக்கிவிடும். பப்பாளி பழம் உடல் அதிக சூட்டை உண்டாக்கிவிடும். இந்த பப்பாளி பழத்தை பொறுத்த வரைக்கும் மிக அருமையான பழம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாட்டு பப்பாளி தான் நல்லது. இப்போது ஹைபிரிட் பப்பாளி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பப்பாளியினுடைய மருத்துவ குணங்கள் எண்ணில் அடங்காது. இரத்தத்தை விருத்தி செய்யக்கூடியது, இரத்தத்தை சுத்தி செய்யக்கூடியது, நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கிறது. இதை எல்லோரும் சாப்பிடலாமா என்று கேட்டால் அங்கேதான் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஒரு பொருளில். நன்மையை மட்டும் சொல்லிவிட்டு போவது என்னுடைய வேலை அல்ல, அதில் உள்ள தீமைகளையும் சொல்ல வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம் அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும். பப்பாளி காய்களையோ பழங்களையோ வயதுக்கு வந்த பெண்கள் திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொள்ளும் வரை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. காரணம், அதிக சூட்டை உண்டாக்கக்கூடியது. இதனால் மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுகிறது, குழந்தை தங்குவதில் பிரச்சனை ஏற்படுகிறது. கருவை கலைப்பதற்கு பப்பாளி காயினுடைய சாறை கொடுப்பார்கள், அதாவது அந்த பாலை கொடுப்பார்கள் கருவை கலைப்பதற்கே. பிஞ்சு பப்பாளி காயை அறுத்து கொடுத்து விடுவார்கள், கருவை கலைந்து போய்விடும். அதனால் இளம் பெண்கள் பருவம் அடைந்த காலத்திலிருந்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் வரை இதை தவிர்ப்பது நல்லது. மூலநோய் உள்ளவர்கள் இதை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. காரணம், இது சூட்டை உண்டு செய்யக்கூடியது. மற்றவர்கள் இதை சாப்பிடலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த முறைப்படி இந்த பப்பாளி பழத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.